யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. அதாவது உனக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டம்னு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து திமுகவுக்கோ கருணாநிதி குடும்பத்துக்கோ கொஞ்சம் கூட அது பொருந்தாது அப்படின்னா. அவனை எப்படி கேட்டீங்க அப்படின்னா, இப்ப இன்னைக்கு விஜய் வந்து கரூர்ல பேசிட்டு போனதுக்கு அப்படியே துள்ளுறாங்க, குதிக்கிறாங்க, கத்துறாங்க, எல்லாமே பண்றாங்க. அது ஒரு நடிகர் 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 அப்படின்னு சொல்றாங்க. எம்ஜிஆருக்கு நீங்க என்னையா பண்ணீங்க? எம்ஜிஆருக்கு பண்ணிட்டு இதே கருணாநிதி குடும்பம் என்ன செஞ்சிச்சு? ஒரு வரலாற்று சம்பவம் தான் சொல்றேன். ஒரு கருத்து இல்லாம பேசினா அது வந்து நம்பகத்தன்மைக்கு இல்லாம ஆகி போயிடும். 1971 பேரறிஞர் அண்ணா அவர்களின் மறைவுக்கு பிறகு நடந்தக்கூடிய தேர்தலில் வந்து திமுக சார்புல கருணாநிதி வெற்றி பெற்று ஜெயிக்கிறாப்ல. ஆனால் அதற்கு கருணாநிதியோட உழைப்பும் கருணாநிதியோட பங்களிப்பு மட்டும் காரணம் அல்ல. அன்று தந்தை பெரியார் அவர்களுடைய ஆதரவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆதரவும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்த பிறகு நடக்கக்கூடிய தேர்தல் என்பதுதான் ரொம்ப முக்கியமானது. அண்ணாவின் இறப்பு, மரணம், திடீர் மரணம் மக்கள் மனதில் தாக்கத்தில் இருந்ததுனாலதான் கருணாநிதிக்கு அந்த வெற்றி கிடைச்சது. அதை நல்லா தெரிஞ்சுக்கிடணும். அது தெரியாமல் இவர்கள் என்ன செய்யணும், கருணாநிதி 184 தொகுதியில வெற்றி பெற்றாங்க வச்சுட்டாங்க. ராஜீவ் காந்தி மரணத்திற்கு பிறகு ஜெயலலிதா அவர்களுடைய வெற்றி பிரம்மாண்டமானதாக இருந்தது. அது காரணம் என்ன அப்படின்றது, எம்ஜிஆர் அவர்களின் மரணத்திற்கு பிறகு இரண்டு கட்சி வந்து இரண்டு துண்டுகளாக பிரிந்து பல்வேறு தலைவர்கள் அங்கிட்டு இங்கிட்டு சென்ற பிறகு மிகப்பெரிய வெற்றியை பெற்றது திராவிட இயக்கம். அதாவது திமுக, கருணாநிதி திமுக ஜெயிச்சது. அதாவது நான் எப்பயுமே சொல்லுவேன்ல, ஒரு பெரிய மரணம் நடந்து அந்த இடத்துல கொஞ்ச நாளைக்கு வந்து உட்காந்துட்டு போறக்கூடிய கட்சி தான் கருணாநிதி திமுக. அதான் முக்கியமானது. இன்னைக்கு ஸ்டாலின் திமுக வந்து தன்னாலதான் தான் தான் அப்பா, நானு எல்லா பிள்ளைகளையும் என்ன அப்பான்னு கூப்பிடுவாரு. நல்லா வாயில வரும் இதுகெல்லாம். இவனுகளா பட்டம் போட்டு இவனுகளா வச்சுக்கிட்டு இவங்களும் ஒரு எம்ஜிஆரை போல ஜெயலலிதாவை அம்மான்னு சொல்றாங்க இல்லையா? அது மாதிரி இவங்களா அப்பான்னு பேசிக்கிட்டுவாங்களாம். இதுக்கெல்லாம் மக்கள் சிரிச்சிடுவாங்க ஐயா அப்படிங்கிறது தான் நமக்கு சரி. அதை தூக்கி அங்கே தனியா வச்சிருக்கோம். எம்ஜிஆர் அவர்களுக்கு இவர்கள் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு மினிஸ்டர் தந்துடுறோம், அமைச்சர் பதவி தந்துடுறோம், ஆனா நீங்க வந்து நடிப்பதை விட்டுவிட வேண்டும் அப்படின்னு. அப்போ சொன்னாரு, நடிக்கிறத விடணுமா இல்ல நம்ம வந்து அமைச்சர் பதவியில இருக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது கருணாநிதியின் சூட்சுமத்தை தெரிந்து கொண்ட எம்ஜிஆர் அதுல இருந்து பின்வாங்கிட்டார். அவர் பின்வாங்கின பிறகு தனக்கு எதிராக ஒரு சூழ்ச்சி நடத்துறது ஒரு விஷயத்துல கண்டுபிடிக்க எதுன்னா அதுதான் முக முத்துவை நடிகராக ஆக்கியது. அது ரொம்ப முக்கியமானது. தன்னுடைய மகனை நடிகராக நீ முதலமைச்சர் ஆயிட்ட, நாட்டுக்கு முதலமைச்சர் ஆயிட்ட, முதலமைச்சர் ஆன பிறகு உன்னுடைய வேலையை மட்டும் பார்த்து கொள்ளாம உன் மகனை எதுக்கே நடிக்க வச்சு, அது எம்ஜிஆரை போல வேஷம் போட வச்சு, எம்ஜிஆர் போலவே வாயசைக்க வச்சு, எம்ஜிஆர் போலவே ட்ரெஸ் போட்டு, கோமாளி தான் அப்படி செய்வான். மக்கள் அப்படித்தான் பார்த்தார்கள். எப்படி செய்வாங்க? நாடக நடிகர்கள், தெருக்கூத்து கலைஞர்கள், சினிமா பிரபலங்கள் ஒரு தலைவர்களை போல ஒரு வேடமிட்டு வருவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? நீ ஆளுங்கட்சியா இருந்தா அப்ப எம்ஜிஆருக்கு எதிராக ஒரு இரவில் தீட்டப்பட்ட திட்டத்தின் அடிப்படையில் மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் முக முத்துக்கு ரசிகர் மன்றம். எம்ஜிஆர் அங்கதான் உணர்ந்தார். இப்ப நீங்க சொல்றதுல உதயநிதியா விஜயான்னு சொல்றதுக்கு இல்லையா, பேசுற உதயநிதியா சாரி விஜயான்னு இருக்குதுன்னு பேசுறாங்க இல்லையா, பின்னாடி நடந்த சம்பவத்தை லைட்டா மெமரி பண்றேன். திமுக எப்படிப்பட்ட திருட்டுத்தனத்தை செய்து தன்னுடைய நிலைத்தன்மையை வைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யும் அப்படிங்கிறதா எல்லாமே புஷ்வானமாக போகும். அப்படித்தான் எம்ஜிஆருக்கு ரசிகர் மன்றத்தை எல்லாம் கலைத்து விட்டு மகனுக்கு ரசிகர் மன்றம் வைத்து சொன்ன யார் யாருக்கு சொன்னா அது பேர் என்ன அர்த்தம்? துரோகி, பச்சை துரோகி. ஆனாலும் எம்ஜிஆர் அவர்கள் அந்த பட துவக்க விழாவில் வந்து கலந்து கொண்டு நின்னா எம்ஜிஆர் மாதிரி மேக்கப் போட்டு அப்படியே வந்து நிக்கிறாப்புல. யார் யாரு?
உடனே ஆடுறது பாடுறது அதே மாதிரி பாட்டு, MS விஸ்வநாதன் பாட்டு, இசை, வாலியை கூப்பிட்டு அதே வரி. எம்ஜிஆர் பார்த்தார். என்னைக்குமே உண்மை உப்புக்கல் வைரமாயிருமா? போட்டாங்க. ஆட்சி அதிகாரம் இருக்குங்கக்கூடிய திமிரில் அவர்கள் கேட்டது. எங்களிடம் மெடிக்கல் மினிஸ்டர் கேட்டாங்க. மெடிக்கல் மினிஸ்டரும் அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. இவங்க நக்கல் அந்த அல்லக்கைக பேசிக்கிட்டு இருக்கோம். அல்லக்கை இந்த வாங்கி தின்னுக்கிட்டு இன்னைக்கு பஞ்சப்படி புலவர்கள்னு சொல்றோம் இல்லையா? மாசம் ஆச்சுன்னா காசை வாங்கிட்டு கத்துற அந்த கபோதிகளுக்குத்தான் நான் இதை சொல்லுகிறேன். இன்னைக்கு எப்படி பேசுறாங்கன்னா எம்ஜிஆர் அவர்களை வச்சுதான் குறித்து பேசுறாங்க. தன்னை எதிர்த்தவங்கெல்லாம் துரோகிங்க. உதயநிதி சொல்றோம், ஒரு மேடையில் உதயநிதி சொல்றாப்ல, கோமாளிகளிடம் கோமாளிகள் அரண்மனைக்குள் நுழைந்து விட்டால் அரண்மனை சர்க்கஸ் கூடாரம் ஆகிவிடும். அதைத்தான் நாங்க சொல்றோம். நீ யாருப்பா தம்பி உதயநிதி? பலமுறை நான் கேட்டிருக்கேன். நீங்க யாரு? நீ அமைச்சராவதற்கு முன்னால் இயக்குனர் மாரி செல்வராஜை அழைத்து, இதுதான் என்னுடைய கடைசி படம், ஆகையினால் நீங்கள் இயக்க வேண்டும் என்று ஒரு நாடகத்தை நடித்து தாழ்த்தப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக தன்னை உற்பத்தி செய்வது போல் அவருடைய படத்தில் நடிச்சு எனக்கு ஆப்பு வச்சுட்டு போயிட்டாங்க. ஆளுங்கட்சியில எங்களுக்கு உட்கார்றதுக்கு சீட்டே கொடுக்க மாட்டாங்க, வைக்க மாட்டாங்கன்னு போட்டு அந்த திராவிட இயக்கத்துல ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த கருணாநிதி குடும்பத்தையே இமேஜின்ல நீங்க அந்த படத்தை வச்சு பாருங்க. மகனை வச்சே நடிக்க வச்சு ஜோடியை முடிச்சு விட்டு போயிட்டார்ல. பழக்க வழக்கங்கிறது வேற. கதைக்காக படம் ஓடியது, சிம்பத்திக்காக அரசியல் ஓடியது. அதைத்தான் இவங்க செஞ்சாங்க. அதுகள் அன்றைக்கு எம்ஜிஆருக்கு அதே இதைத்தான் உதயநிதி, இன்னைக்கு உதயநிதி ரசிகர் மன்றத்தினோட தலைவராக கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பில் பொய்யாமொழி என்பது யார்? போஸ்டர் ஓட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆளு. எனக்கு தெரியும் எங்க ஊர்களில் தம்பிமார்கள் எல்லா பேரும் சினிமா தியேட்டர்ல போய் போர்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போர்டு வச்சாதான் போஸ்டர். ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் குடும்பம். எனக்கு தெரிய அவங்க இன்னும் நாங்கள் காலத்துல இருந்து, அவங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்தே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அந்த பாரம்பரியத்துல வந்த ஒருத்தர். பாவம் அவங்களே போஸ்ட் ஓட்ட போயிட்டாங்க. நிலைமை அப்படித்தான் இருந்தது. இன்று விஜயை பேசக்கூடிய இந்த கும்பல்களுக்கு நான் சொல்றேன், மிகப்பெரிய கல்விமான்களைப் போல பேசிட்டு இருக்காங்கல்ல, திமுகவை அறக்கட்டளை கம்பெனியாக வைத்திருக்கக்கூடிய அந்த கட்சியின் தோழர்களுக்குத்தான் எச்சரிக்கையாக இருந்திருக்கும். எவ்வளவுதான் உயர 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 போனாலும் அங்க என்னமும் நடக்காது. எம்ஜிஆரையே அப்படித்தான் அவர்கள் பழி சொன்னார்கள். அதைத்தான் சொல்றேன். கூட்டணி கட்சி தலைவர் வைகோ உள்ளிட்ட அவர்கள் மீது வீசப்படக்கூடிய கடைகளும் எரியப்படக்கூடிய அந்த வார்த்தை ரொம்ப தப்புங்க. இவனுக்கு அரசியலே இந்த படு கேவலமான இருக்கு. கோமாளி யாரியா? நீதான்டா கோமாளி, நீதான் கோமாளி. உன்னுடைய உழைப்பின் மீது நீ போய் மக்கள்கிட்ட போகணும். எம்ஜிஆர் அப்படித்தான் போயிருந்தார். தன்னுடைய கட்சி, தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய தொண்டர் அப்படிங்கிறத உருவாக்குவதற்காக தன் வாழ்நாளமெல்லாம் உழைத்து தான் ஒவ்வொரு கட்சி தலைவரும் இன்னைக்கு இருக்கிறாங்க. திமுக அப்படித்தான் எம்ஜிஆர் வைகோவும் உயர்ந்தார்கள். அதை நீங்க யாரும் அதை மறுக்க முடியாது, ஒண்ணுமே பேச முடியாது. உனக்கு பேசுறாங்க, நாங்க தான் போட்ட பிச்சை எம்ஜிஆருக்கு நீயா போட்டே? முதலமைச்சர் பதவியே எம்ஜிஆர் போட்ட பிச்சை. இப்ப ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிறதுக்கே வைகோ அவர்களும் கூட்டணி கட்சி தலைவர்களும் போட்ட பிச்சை. அதுல இதை நீங்க எல்லாம் யாரும் எதுவும் பேசும். நீங்களுடைய தனித்திறமன்னா இப்ப நீ ஜெயிச்சிருக்கணும்ல, தனித்திறமன்னா நீ ஜெயிச்சிருக்கணும்ல. மழை பெய்தது, போட்ட வேஷம் கலைந்தது. பார்த்திபன் என்னாச்சு? பார்த்திபன் அந்த காசை வச்சுக்கிட்டு இவங்க நாங்க உங்களுக்கு செலவழிக்கிறது காசு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறது, வைக்கிறது. காசு இல்லைன்னா அப்ப நாங்க எப்படி மக்களுக்கு காசு கொடுத்தா தானே ஓட்டு போடுவாங்க? காசுக்கு ஓட்டு கொடுத்து துவக்கி வைத்தது யாரடா? அது முதல்ல திருமங்கம் ஃபார்முலா. யார் ஃபார்முலா? அதை துவக்கி வைத்தவன் எங்கே இருக்கிறான்? பேசுன்னா 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் பேசுறதுக்கு செய்தி இருக்கு. அரசியலை கலிசடைகளாக மாற்றிய கபோதிகள். அதைத்தான் நம்ம திருப்பி திருப்பி நம்ம சொல்றோம். அப்பேற்பட்ட கருணாநிதிக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்த எம்ஜிஆருக்கே இவர்கள் தாமக நீ அமைச்சராகணும்னா நடிப்பு தொழிலை விடுன்னு சொன்ன உடனே தான் வீட்டுக்குள்ள இருக்கிற ஒருத்தரை நடிகனாக்கி
வேஷம் போட்டு அவனுக்கு போஸ்டர் ஓட்ட வச்சு அரண்மனைக்குள் எந்த கோமாளி நுழைந்தது? யார் கோமாளி? பல முறை சொன்னதுதான் காசியன். நீங்க அதை அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. யார்கிட்ட ஏமாத்துனீங்க நீங்க? இன்னைக்கு அதோட விளைவு தான் இன்னைக்கு போய் எல்லாம் வெளியில உட்காந்துக்கிட்டு ஆட்சியை இழந்து நீங்க போய் துண்டா போய் உட்காந்துருக்கீங்க. இதுதான் உங்களுக்கு உண்மையிலே நடக்கக்கூடியது. இப்ப அதைத்தான் விஜய் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சொல்றாரு ஓடு 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 ஓடுன்னு ஓடிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன், பார்ட்டி ஃபண்டு ஒருத்தரையும் காணோம். போய் ஐயா ஸ்டாலினை பத்தி எனக்கு மரியாதை உண்டு, ஸ்டாலின் சாரை பத்தியே பேசுற. அவர் லண்டன் ஓடி போயிட்டாரு, வெளிநாடுகளுக்கு ஓடிட்டாங்க. சிங்கப்பூர்ல போய் ஆஸ்பத்திரியில் ஒருத்தர் படுத்துக்கிட்டா வச்சுக்கிட்டாரு. எங்க துவங்கினாங்க பார்த்தீங்க இல்லையா? இன்னைக்கு விஜய கூத்தாடி என்றும் நடிகர் என்றும் நாங்களும் பேசினோம், இல்லைன்னு சொல்லல, பேசினோம். எப்போ வரைக்கும் பேசணும்? அதான் ரொம்ப முக்கியமானது. எப்போ வரைக்கும் பேசணும்? நீங்க பின்னாடி போய் பார்த்துக்கலாம். பிரேமலதாவை, விஜயகாந்தை, கூத்தாடி விஜயகாந்தை, நடிகர் விஜயகாந்தை, அரண்மனையை இடித்து அவர்களை அரசியலுக்குள் இழுத்து வந்த விஜயகாந்தை, அவருக்கு போய் ஒண்ணுமே இல்லாம புதகுலிக்கு போன பிறகு 10 சீட்டை கொடுத்து அசிங்கப்படுத்தின பிறகு எல்லாம் நிப்பாட்டிட்டார். நீ ஒரு சந்தர்ப்பவாதி, நீ ஒரு சர்ப்பம், உடம்பெல்லாம் விஷத்தை இருப்பது போல் நீ தொட்டால் விஷம் என்கின்ற லெவல்ல நீ வந்த பிறகுதான் இன்னைக்கு அத்தனை கட்சிகளும் திமுக விட்டு வெளியே. ஒரு காலத்திலும் தமிழர்களுக்கு விசுவாசமாகவோ தமிழ் இனத்துக்கு விசுவாசமாகவோ இவர்கள் இல்லாத கட்சிகள் தான் ரொம்ப முக்கியமானது. திமுக அதுல ரொம்ப முக்கியமான கட்சி. அதனால தான் அத்தனை கூட்டணி கட்சிகளும் உங்களுக்கு வெளியில போகக்கூடிய சூழல். இவங்க இன்னைக்கு கரூர்ல பேசின உடனே அப்படியே இதை எதுக்கு இப்ப சொல்றோம்னா, எம்ஜிஆர்ல ஆரம்பிச்சு தன் மகனை இவனுக்கு அந்த லைன் அப்படியே போய் பாருங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கும், ரொம்ப போகும். இதைத்தான் மீண்டும் உங்களுக்கு ஒரு 4 மாதங்களுக்கு முன்னால், தேர்தலுக்கு முன்னால், திராவிட இயக்கத்தில் இவர்களின் பங்கு என்ன என்பதை சொல்லுவதற்குத்தான் மீண்டும் துவங்குவதற்கு இவருக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் அந்த வீடியோ ஒன்று போடுறேன். இவர் எம்ஜிஆர் எப்படி மீண்டும் துரத்தப்பட்டார், இவர் எப்படியெல்லாம் கேலி செய்தார்கள் அப்படிங்கிறத புள்ளி விவரமாக ஆதாரத்தோடு மீண்டும் பதிவேற்ற காத்திருக்கிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்.